Hi friends, welcome to Suguna's Homemaking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சுவையான தக்காளி குருமா ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தக்காளி குருமா செய்யறதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம். அந்த தேங்காவை போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயை நல்லா அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம், போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி பழம் ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி குருமாவுக்கு தேங்காவில் வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கனால ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.